சற்று முன் சசிகலாவின் காலில் மீண்டும் விழுந்த மிக முக்கியமான ஒரு புள்ளி. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சசிகலாவின் காலில் விழுந்து எப்படியாவது மீண்டும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியான நினைவுகளை ஓகேங்களா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதை நம்மால் கேட்க முடிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சசிகலாவினுடைய காலில் விழுந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆசையை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நிறைய விதங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, உண்மையிலேயே பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க போகிறோம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது முடிந்த பிறகு இன்னும் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நல்லா பார்த்துங்க, அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் சட்டமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிறைய விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் நடைபெற்ற பிறகுதான் சட்டமன்றத்துடைய தேர்தல் வெற்றியையும் சரி ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை யாருக்கு கொடுக்க போகிறது, கிடுக்குப்பிடியாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம நிறைய விதமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ பல்வேறு விதமான விஷயங்கள் பல்வேறு விதமாக பார்த்திங்கன்னா இருக்கிறது ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே அதற்கு ஏற்றாற் போலவே அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பேற்பட்ட நிகழ்வுகளை கொடுக்கக்கூடும், எந்த மாதிரியான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடும் அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. சசிகலாவுடைய காலில் விழுந்தாவது மீண்டும் எப்படியாவது பார்த்திங்கன்னா மாற்றிவிட வேண்டும் அப்படின்றது நிறைய தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா சசிகலாவுடைய காலில் விழுந்தாவது எப்படியாவது பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் கண்டினியூஸாக நிறைய விதமான மாற்றங்கள் இருக்குமா என்பதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். சசிகலாவின் காலில் விழுந்து சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் அனைத்தும் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் எப்பேற்பட்ட முடிவுகளை கொடுக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி.